தாவேகாவின் கரூர் பயணம் மற்றும் கரூர் நெரிசலுக்கு பின் ஏற்பட்ட விளைவுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு சிபிஐ வழக்குகளின் நிலை என்ன, சிபிஐ விசாரணை கண்டிப்பாக தேவையா தேவையில்லையா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக நம்மிடையே அதிமுகவின் மூத்த அரசியல் தலைவரும் அரசியல் ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். புகழேந்தி சார், வணக்கம். இந்த சிபிஐ விசாரணை தொடர்பாக இன்று 2 வழக்குகள். ஒன்று, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் சிபிஐ விசாரிக்கட்டும் என்று இன்று உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து விட்டது. இதே போல கள்ளக்குறிச்சி அந்த சாராய பலி விஷச்சாராயம் அறிந்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை, அது இது போன்ற ஒரு 60 பேர் உயிரிழந்தார்கள். அந்த வழக்கும் பொறுத்தவரை சிபிஐ விசாரணை நடத்தட்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது. இதனால் இந்த வழக்கிலும் சிபிஐ விசாரணை கோருவது அதை உச்சநீதிமன்றம் ஏற்குமா ஏற்காதா என்பது ஒரு புறம் இருக்க, சிபிஐ விசாரணைகளில் எல்லாம் அந்த உண்மைகள் வெளிவந்து விடுகிறதா, அல்லது இந்த தமிழக அரசின் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அறிவிக்கப்பட்ட அந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறதா? நீங்கள் இந்த கரூர் நெரிசல் வழக்கு எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறீங்க சார்? கரூர் நெரிசல் வழக்கில் தமிழக அரசின் விசாரணை போக்குக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் மற்றும் கரூர் நெரிசலில் உயிரிழந்த இருவரின் சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு 4 வழக்குகள் என கிட்டத்தட்ட இன்று ஒரு 5-6 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இருதரப்பு வாதங்களும் காலையிலிருந்து இன்று மாலை ஒரு 3:45 மணி வரை இந்த விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணைக்கு பிறகு அங்கு இருதரப்பு வாதங்களிலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று அரசு தரப்பிலும், சிபிஐ விசாரணை தேவை, சிறப்பு புலனாய்வு விசாரணை தற்போது அது ஒரு நியாயமான முறையில் நடக்கவில்லை என்று தாவேகா, பாஜக மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் சார்பிலும் முன்வைக்கப்பட்டது. இப்போது புகழேந்தி சாரிடம் நாங்கள் வைக்கக்கூடிய அந்த முதல் கேள்வி என்னவென்றால், இந்த வழக்கில் விசாரணை எவ்வாறு நடைபெற்று வருகிறது? சிபிஐ விசாரணைகளில் உண்மைகள் உண்மையிலேயே வெளிவருகிறதா? வணக்கம் கண்ணன், வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம். வணக்கம் சார். தாவேகாவினுடைய தலைவர் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் ஒரு அக்னி பிரவேசம் போல அவர் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து அவர் அரசியல் பயணத்தை தொடர்ந்து விட்டார். இதுல ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தா கூட பிரச்சனை எல்லாம் போகும். சரி, அவர் என்ன பண்ணிட்டாரு, ரெண்டையுமே திராவிட முன்னேற்ற கழக அரசையும் மத்திய அரசையும் கம்மியாக விமர்சனம் செய்து தனது அரசியல் ஆரம்பத்தையே அப்படி கொண்டு வந்து விட்டார். இது ரொம்ப ரேர் கேஸ். அது மாதிரி அம்மாட்ட தான் நீங்க பார்க்க முடியும். தலைவர் கூட கொஞ்சம் நெருக்கமா போவார் மத்திய அரசோட. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் போன்றவர்களும் அப்படி போயிருப்பார்கள். ஆனால் இவர் 2 பேரையும் எதிர்த்து கொண்டதால் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவருக்கு சாதகமாக இருக்குமா என்கின்ற ஐயப்பாடு, என்ன உண்மையாக நடந்தது என்பதை வெளி கொண்டு வருவார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் நிச்சயமாக தாவேகாவுக்கு எழும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலே பெரிய சந்தேகத்துக்குரிய மரணமா சார் அந்த 41 பேரும்? நெரிசல் மரணமா, விபத்தா? அது ஒரு சந்தேகத்துக்குரிய, அது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய அளவில் அதாவது மர்மம் இருக்குதா சார் அந்த மரணங்கள்ல? 41 பேர் மரணத்தில் மர்மம் இருக்குதா? தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது. முதல்வர் ஸ்பாட் போயிட்டாரு, இரவோடு இரவாக செல்கிறார் முதல்வர். அதெல்லாம் நான் மன ஆறுதலை தருகிறது, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பிரச்சனை ஒரு உதாரணமா நீங்க என்ன பண்ணீங்க, முதல்லயே சொன்னீங்க, இப்ப சிபிஐ விசாரணைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கொடுக்கப்பட்டது. நான் கொடுத்துட்டாங்க. சரி, அந்த பொள்ளாச்சி வழக்கு விசாரித்த சிபிஐ எத்தனையோ ஆண்டு காலமாக அரசை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்ற காரணத்தினால் வேகமாக முடிக்காமல் இருந்த வழக்கை சிபிஐ கையில் எடுத்து வேகமா முடித்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டையும் வாங்கி கொடுத்ததை நாம் பார்த்தோம். இதை நம்ம உடனே பார்த்தோம். அதே போல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி அதே போல ஒரு வழக்கு, அதிலேயும் தமிழக அரசு வேகமா வாங்கி ஒரு தண்டனையை கொடுத்தது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, கள்ளக்குறிச்சி சாராய வழக்கும் சிபிஐ தூக்கி கொடுத்தாச்சு. கரெக்டுங்களா? ஆமா, கள்ளக்குறிச்சி ஆமா, அந்த கள்ளசாராய வழக்கு சிபிஐ
விசாரணைக்கு உடனே தூக்கி கொடுக்கப்பட்டு விட்டது. பிலிக்ஸ் ஜெயராஜ் வழக்கும் சிபிஐக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்புறம் இப்ப இந்த அஜித் லாக்அப் கொடுக்கப்பட்டது. நான் என்ன சொல்றேன், கரெக்ட் கண்ணன், நான் விட்டு போனது நீங்க சொல்றீங்க. இது போன்ற ஏகப்பட்ட வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்க ஒண்ணுமே நடக்கல, ரவுடிகள் உள் வரல, ஒரு தற்செயலாவே ஒரு ஆளு செருப்பு வீசினார் வச்சுக்கோங்க. சரி, அந்த பட்ட சூழ்நிலை, இதையெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம். உச்சநீதிமன்றம் மகேஸ்வரி நீதியரசர் மகேஸ்வரர் பெஞ்ச் சந்தேகப்பட வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு வாதம் பண்ணுது. நீங்க கேட்டோம். அப்படி இருக்கும்பொழுது சிபிஐ கொடுத்துட்டு போங்கள, வேலை தீர்ந்து போச்சு இல்ல. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு இது கூட விசாரிக்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவர் ரொம்ப நேரம் லேட்டா வந்தாரு, அதனால ஏற்பட்ட கெலாட்டா இது அப்படின்னு. ஆனா நீதிபதிகள் கேட்டறிந்ததாக நமக்கு தகவல் வருகிறது. இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சைடுல தண்ணி அரேஞ்ச்மெண்ட்ல, அவங்க சைடுல எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் விஜய் சைடுல அரேஞ்ச் பண்ணலன்னு பொழுது, அப்ப போலீஸும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, காவல்துறையும் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆகவே ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே அந்த சரித்திரம் வாய்ந்த ரோட் ஷோ பண்ணிட்டாரு பாருங்க. நேத்தி தாவேக்கா கொடி அவங்கால விட்டு பறக்க விட்டு பாருங்க. அது மாதிரி அந்த கொட்டி பறக்க பயங்கர மகிழ்ச்சியா இருக்காரு சார். அந்த கொட்டி பறக்க அந்த எழுச்சி முதலமைச்சரின் காதுகளுக்குள் ஊடுருவும் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு சார். உண்மையிலே அது தாவேக்காவும் அதிமுகவும் தொண்டர்கள் இணைகிறாங்களா? இல்ல பிள்ளையார் சுழி வேற போட்டுறாரு. ஆமா, அப்ப பேசிருக்காரு சார். விஜய் கூட பேசிட்டாரோ? இபிஎஸ் விஜய் கூட பேசிருக்காரோ? இல்ல எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எங்கும் பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி அப்படின்னு தலைவர் பாடினாரு. அப்போ திமுக கொடியை காமிச்சு பாடினாரு. அப்புறம் அதுவே ஏடிஎம்கே கொடியா மாத்தி காமிச்சோம். அதாவது நான் என்ன சொல்றேன், கொடிய நீங்க கொடி பறக்குதுன்னு எந்த கொடியை சொல்றதுங்க? உங்க கட்சி கொடியில சொல்லணும். தலைவர் கொடுத்து வானோங்கி பறக்கின்ற வளர்ந்த அந்த அண்ணா கொடியை அல்லவா சொல்ல வேண்டும். அது தாவேக்கா கொடியை காமிச்சு பாருங்க, கொடி பறக்குது அப்படின்னா நம்ம கொடி சுருங்கிட்டோம், அந்த கொடி விரிஞ்சி அப்படி பிரகாசமா பறக்குதோ அதை நம்மளே ஒத்துக்கிறதா? இது என்ன கண்ணன்? இந்த காலத்துல நம்ம அதுக்குள்ளார நம்ம ஆளுங்க ஊடகங்கள் பூந்து அந்த கேமராவில எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ப்ளூ கலர் பனியனோட எல்லாரும் போட்டிருக்காங்க. அந்த பனியனை போட்டிருக்கவர் தான் இந்த கொடியை கையில வச்சிருக்காரு. அதிமுக தொண்டர் அந்த கொடியை ஏந்தி பிடிச்சிட்டு இருக்காரு. அங்க எங்க தாவேகாரங்க யாரும் வரல. அதை எடுத்து நம்ம ஆளுங்க வெளியே போட்டு ஊடகங்கள் எல்லாம் சத்யம் டிவில இருந்து அது வேற மாதிரி போய் ஒரு அதிமுக தாவேகா கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க நல்ல தொண்டர்களோட மன உணர்வுகளை நல்லா புரிஞ்சவங்க. நீங்க சொல்றீங்க அந்த அது பாஜக கூட்டணியை விட தாவேகா அதிமுக கூட்டணி தான் கொஞ்சம் அந்த கெமிஸ்ட்ரி தான் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த தேர்தலில்? இல்லைங்க, 20% ஓட்டு தான் இருக்கு. அப்புறம் 20% ஓட்டுக்கு மேல கிடையாது, கம்மியாயிடுச்சு, 19-20 ஆச்சுன்னு சொல்லி பேசிக்கிறீங்க. இப்ப அதுல எவ்வளவு % ஓட்டு தாவேகாவுக்கு போகுதுன்னு தெரியாது. அப்படி இருக்க நிலைமையில ஏன் விஜய் உங்ககிட்ட வரணும்? என்னத்துக்காக வரணும்? அதான் நீங்க இன்சிடென்ட் ஆனது நீங்க முதல்ல சொல்றீங்க தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான போட்டியா இது மாறிடும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை தாவேகாவுக்கும் அதே செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கரூருக்கு முன் இருந்த செல்வாக்கு கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு பின்னரும் தாவேகாவுக்கு அதே செல்வாக்கு அப்படியே நீடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல சார், இப்ப உங்க டிவில பாருங்க வனவிலங்கு விழா வண்டியை காமிச்சிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், அந்த வண்டியில் நின்றுகிட்டு தாவேகா கொடி ஜோரா பறக்குதுன்னா அப்ப முதலமைச்சர் சப்போஸ் இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் விஜய்க்கு கொடுத்துருவாரா எடப்பாடி பழனிசாமி? அதை அவர் ஒத்துக்கிட்டாருன்னா விஜய் அதுக்கு ஒத்துக்குவாரு. அப்ப ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரா வேணா பழனிசாமியே ஒத்துவாரு விஜய், அதுக்கு ஒத்துக்கிறாரு அவரு? இந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு இல்ல? இப்ப நான் கேக்குற கெமிஸ்ட்ரி ஏங்க, நீல இந்த கொடி ஜோரா பறக்குதுங்கிறீங்க, உங்க கொடி டவுன் ஆயிடுச்சுங்கிறீங்க. அப்ப முதலமைச்சர் அவரு தான், நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சர், ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? இந்த கெமிஸ்ட்ரிக்கு கண்ணன் சொன்ன மாதிரி ஒத்துக்கிறீங்களா? விஜய் முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக தாவேகா கூட்டணி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதான்? இவர் ஒத்துக்கிட்டு நான் வந்து இப்ப ஒரு படத்துல கூட வடிவேலு படம், அந்த படம் தியாகு குதிரையில வருவாரு, புலிகேசி, 2ஆம் புலிகேசி. அத கடைசியா போர் வரும்னு பார்த்து வருவாரு, போர் வராது. அவர் வெள்ளைக்குடி காமிச்சிட்டு வந்து காலில் விழுந்துருவாரு. யாரு? வடிவேல் அந்த சீன்ல.
காலிலே விழுந்துட்டா விடுறா வாடான்னு வாபஸ் போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு வேலையை தான் சார் செய்யல ஏடிஎம்கே. எல்லாரும் ஒட்டுமொத்தமா போய் விஜய் வீட்டு முன்னாடி நின்று ஐயா உங்க அலையன்ஸ் வேணும், நீங்க வேணும், நீங்க இருந்தா தான் நாங்க கட்சி நடத்த முடியும், ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு எல்லாம் ஊர்வலமா போய் நாதஸ்வரம் வச்சு விஜயை கேட்காத ஒண்ணுதான் பெண்டிங் இருக்கு. மீதி எல்லாமே நடக்குது கண்ணன். நீங்க அங்க இருந்து ஜம்ப் ஆயிட்டீங்கப்பா கோர்ட் கேஸ்ல இருந்து. ஓகே, கோர்ட் வந்து என்னன்னா நான் போனேன் அதுக்கு நீதிமன்ற வழக்குகள்ல இன்று வந்து இரண்டு தரப்புலையும் வந்து விஜய் வந்து ஓடி ஒளியவில்லை, காவல்துறையின் அனுமதி பெற்று தான் அங்கு சென்றது. இப்போது கரூர் செல்வதற்கு உங்களுக்கு காவல்துறை அனுமதி தேவை. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது சரியான அணுகுமுறை தானா? அது வந்துங்க, நான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு சகோதரரா நான் அவருக்கு சொல்றேன் விஜய்க்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தாமதம் என்பது தவறான முடிவு. அதாவது வந்து அதை நீங்க 1000 சொன்னா கூட 41 பேர் இறந்துட்டாங்க. மிஸ்டர் புதி ஒரு பக்கம் காணாம போறாரு, அப்புறம் இன்னொருத்தர் அர்ஜுன் யாதவ் அவர் ஒரு பக்கம் காணாம போறாரு. ஆதவ் அர்ஜுன் ஒரு பக்கம் காணோம். எதுக்கு சார் ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்றீங்க? ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணா நீங்க டிஸ்மிஸ் ஆச்சுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு அவ்வளவு தெரியாதா? அதை வழக்கறிஞர்கள் சொல்லி கொடுக்கலையா சார்? 41 பேர் நம்ம நம்பி வந்து விட்டார்கள். நீங்க ஒன்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த 41 குடும்பமும் விஜய் மீது புகார் கொடுக்கவில்லை. That is very valuable point I am raising now. அங்கே இருக்கின்ற அந்த தாவேகா தொண்டர்கள் ஒற்றுமையாக நிற்கிறார்கள். யாரும் விஜய் மீது குறை சொல்லவில்லை. அந்த மாவட்ட செயலாளர் மீது பெட்டிஷன் போட்டவர் இவர் சொல்றாரு புசி. அது மாதிரி அந்த தொண்டர்களோ அந்த தாவேகா கட்சியோ அதை சார்ந்தவர்களோ ஒருத்தராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஆனா அப்படிப்பட்ட உயிரோட்டம் உள்ள கட்சிக்கு வரங்களை நோக்கி விஜய் அவர்கள் இவ்வளவு நேரம் போயிருக்க வேண்டும். என்ன சார் அனுமதி மீறி போய் அரெஸ்ட் பண்ண போறாங்களா சார்? உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த உயிரை விட நம்ம அரெஸ்ட் முக்கியமா சார்? நமக்கு அந்த மக்களை நேரடியாக பார்க்க போக வேண்டும். நாடு தெரிஞ்சுக்கிட்டுமே உடல்னு திருச்சி ஏர்போர்ட்ல இறங்குறோம், தடுத்து நிறுத்துது அரசுன்னு சொல்லிட்டோம். என்னத்துக்கு பர்மிஷன் கேக்குறீங்க? முதல்வர் அன்னைக்கு நைட்டு விடிய விடிய போனாரு. யார் பர்மிஷன்ல போனார்? அவரு ஒரு முதலமைச்சர் போகிறார், சட்டம் இடம் கொடுக்கிறது. அப்ப ஒரு கட்சி தலைவராக இருக்கின்ற நீங்கள் போவதற்கு எந்த சட்டம் இடம் கொடுக்கவில்லை. எந்த கோர்ட் தடுத்து நிறுத்தும்? என்ன பிரச்சனையும் அன்னைக்கு நைட்டே போயிருந்தா ஒரு கூட்டம் ஏறி இருக்கும், ஆஸ்பத்திரியில் ரகளை ஆகும், இன்னொரு 10,000 பேர் ஏறி மறுபடியும் பிரச்சனை ஆகலாம். ரைட்டு. அது விட்டு 2 நாள் கழிச்சு அவர் போயிருந்தா அவருக்கு நல்லதா முடிஞ்சிருக்கும். இன்னும் மேலும் அவருடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கும். இந்த உயிரை இழந்த அந்த குடும்பங்கள் இன்னும் ஆறுதல் அடைந்திருக்கும். இதுதான் இதுல உண்மை. அதான் நான் பார்க்க வேண்டிய பார்வை, அரசியல் பார்வை அதுதான். அங்கே அவர் போயிருக்க வேண்டும், அந்த மக்களோடு கலந்திருக்க வேண்டும், தோளோடு தோளாக அந்த உடல்களை சுமந்து சென்றிருக்க வேண்டும். ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. தன்னை பார்க்க வந்தவர்கள் இறந்து விட்டார்கள். எவ்வளவு ஆர்வமாக வந்தவர்கள் என்பது எனக்கு தான் தெரியும். அந்த ஆஸ்பத்திரியை சுத்தி சுத்தி வந்திருக்க. ஆகவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அங்கே ஒன்றே நடக்கவில்லை என்று வாதம் செய்வதை விட இத்தனை வழக்குகள் மத்திய புலனாய்வு துறைக்கு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கப்பட்டது போல இந்த வழக்கை ஒரே செகண்ட்ல முடிச்சிருப்பாங்களா? இதுல செந்தில் பாலாஜி இன்வால்வ்மெண்ட் இல்லைங்க, ரவுடிகள் உள்ள வந்துட்டாங்க இல்லைங்க, செருப்பு எஞ்சது அந்த கட்சியை சார்ந்தவர் தாங்க, இதெல்லாம் சொல்லுகிறீர்கள் இல்லையா? இதெல்லாம் உண்மையா இருந்தா அந்த சிபிஐ விசாரிக்கிட்டு கொடுத்துட்டு போங்க. பிரச்சனை யாரும் ஒண்ணும் பேசவே முடியாது. இல்ல ஆனா சோ ஏன் அதுல ஸ்ட்ரகிள் ஆகுது கவர்மெண்ட்? இல்லை, இன்னொன்று விஜயை பொறுத்தவரையில் இதுக்கு முன்பு இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் அனிதா உயிரிழந்த சம்பவத்தில் அந்த வீட்டுக்கு அவர் சென்றார். தூத்துக்குடியில் இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடில் அந்த ஸ்னோலின் உள்ளிட்டவர்கள் இடத்திற்கு அவர் தனியாக சென்று அவங்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். இது போன்ற ஆறுதல் கூறியவர் இப்போது அங்கிருந்து அவர் உடனடியாக வெளியேறுவதற்கு காரணம் காவல்துறை தான் என்று உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தவறாக அவர் வழிநடத்தப்பட்டு விட்டாரோ அரசாலையோ அல்லது அந்த கட்சியின் நிர்வாகிகளாலோ என்ற ஒரு குழப்பம் இருக்குது. அதனாலதான் அவர் வந்து விசாரணை வேணும்னு கேட்கிறார். அவரை பொறுத்தவரை முதலில் நல்ல தலைவர்கள் அறிய வேண்டும். அத வந்து நமக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம், ஆயிரக்கணக்கான கோடிகளை பார்த்து விடலாம், மக்கள் புகழை அடைந்து விடலாம், ரசிகர்கள் செல்வாக்கு அளவுக்கு மீறி போய்விடலாம், மக்கள் ஆர்வமாக உங்களை பார்ப்பதற்கு இருக்கலாம், ஆட்சி கூட அமைக்கின்ற நிலைக்கு நீங்கள் வரலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா உயிரோட்டமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல அம்மா போல அந்த தொண்டர்கள் தான் நமது உயிரோட்டம். ஆகவே அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் ஏற்பட்டு போச்சு. 41 பேர் இறந்தாச்சு.
கள்ளக்குறிச்சியில் அவ்வளவு சாவாச்சு, இங்க ஆயிடுச்சு. இறங்கி போகுது சார், அரெஸ்ட் பண்ணட்டும்ன்ற நான் இருந்தா போயிருப்பேன் சார். என்ன பொறுத்த வரைக்கும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நீங்க கொண்டு வந்து பீரங்கியை நிறுத்திக்கோங்க, ராணுவத்தை நிறுத்திக்கோங்க, சிஎஸ்எஃப் நிறுத்திக்கோங்க. அதையெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் சந்தித்தோம். நான் சுட்டா சுடு, நீ என்ன 41 பேர் செத்தாச்சு, நான் ஒண்ணு சேர்த்து 42, என்ன ஆக போகுது? ஆகவே அங்கே களமிறங்கி இருக்க வேண்டும். இதுக்கு என்ன போய் போலீஸ் பாதுகாப்பு கேட்டுக்கிட்டு? சார் இந்த போலீஸ் பாதுகாப்பு கேட்டார்ல சார், இப்போ சார் இப்போ கேட்டதுலேயே ஒரு வதந்தி பரப்பப்படதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது அவர் கரூர் செல்வதற்கு முன்பாக விமான நிலையத்தில் ஆயுதம் தாங்கிய போலீசார் பாதுகாப்பு இருக்க வேண்டும், அந்த சாலைகளில் ஒரு வழி பாதையாக இருக்க வேண்டும், வெளியே செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று டிஜிபி அலுவலகத்தில் விஜய் தரப்பில் கொடுக்கப்பட்ட மனுவில் இல்லாத தகவல்களை இருப்பதாக கூறி ஒரு வதந்தி சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது. இதற்கும் ஆளுங்கட்சி தான் உடந்தையாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் பொதுவாக விஜய் ரசிகர்களால் பேசப்படுகிறது. இதனால அவருக்கு அரசு நிர்வாகத்தாலும் அவர் அச்சுறுத்தப்படுகிறாரோ அல்லது தவறான பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறதோ என்ற அச்சம் அவருக்கு இருக்குது. அதனால தான் அவர் போக முடியல. கூட இருக்கிறவங்களும் அனுபவம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. அது உண்மைதான். அப்படி அத்தகைய சிக்கல் இருக்குது அவருக்கு. நீங்க அச்சம்னு சொன்னதுக்காக சொல்ற, அச்சம் என்பது உடமையடா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தை தலைவர் பண்ணாரு. ஆகவே 6லும் சாவு 100லும் சாவு இதையெல்லாம் இந்த காலத்திலே சொல்லி கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். நீங்க பெட்டிஷனை கொண்டு போய் டிஜிபி ஆபீஸ்ல கொடுக்கறதுக்கும், பெட்டிஷனை கொண்டு போய் உங்களுக்கு சார் எதிர்கட்சி ஆயிடுச்சு சார் ஆளுங்கட்சி. உங்களுக்கு ஆளுங்கட்சியை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். உங்களை வரவேற்பு கொடுத்து கூட்டு போயிடுவாங்களாங்க. நீங்க இறங்கி போங்க சார், தடுக்கட்டும், தடுத்தா நாடு பார்க்கட்டும். நீங்க தொடர்பு எல்லைக்கு வெளியிலே இருக்கிறீர்கள். அந்த தொடர்பு எல்லையிலிருந்து நீங்க அன்னைக்கு டிவியில வந்தீங்க, என்னை எந்த கோபம் என்று சொன்னால் என்னை கைது செய்யுங்கள், நான் இருக்கேன்னு சொன்னீங்க. அருமையான, நீங்க சொன்னது சரியான ஒரு காரணம். ஆனா அதற்கு பின்னாலே நீங்கள் அந்த இடத்தை நோக்கி செல்ல வேண்டுமே தவிர, எதுக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பெயில போட்டீங்கன்னா டிஸ்மிஸ் ஆகும், டிஸ்மிஸ் ஆனா அரெஸ்ட் ஆகும். ஒரு அரசியல் தலைவர் எப்பொழுதுமே களமிறங்க வேண்டும். எவ்வளவு போராட்டங்களை நாம் மொழி போராட்டத்திலிருந்து சுதந்திர போராட்டத்திலிருந்து அத்தனையும் பார்த்தாகிவிட்டது. நான் கோர்ட்ல இருந்த கண்ணன், நான் வேணும்னு சொல்லல. அந்த ஜட்ஜ் எஸ்ஐடி போடுறப்போ, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறப்போ, அந்த அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பிரவீன் கேஸ் வருது. அந்த பெருமாநல்லூர்ல சந்தேகம் இருக்கு, அந்த ஆக்சிடென்ட் கேஸ் அது வர்றப்ப நான் கோர்ட்ல இருந்து என்னுடைய லாயர் திருமூர்த்தி இருந்தாரு. அப்ப ஜட்ஜுக்கு அதை போட வேணாம், நாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க. அரசு தரப்பு ஒப்புக்கொள்ளவில்லை. பிபியும் சரி, ஏஜி லைன்ல வந்துட்டாரு, ஏஜி எல்லாம் வந்துட்டாங்க. ஒப்புக்கொள்ள நான் என் கண்ணால பார்த்த ஒப்புக்கொள்ள. அப்போ ஜட்ஜி சொல்றாரு, டோன்ட் டிக்டேட் மீ, ஐ அம் டிக்டேட்டிங் நவ. எனக்கு வேணும், நான் போடுறேன், நீங்க என்ன போட வேணாம்னு சொன்னீங்கன்னு சொன்னார். இதுதான் இந்த கோர்ட்ல நடந்தது. அதுக்கு பின்னாடி ஜட்ஜி அவர் திமுகவை அவருடைய திமுகவை உண்மையா இருக்கட்டும். இப்ப எஸ்ஐடி எதிர்த்து கவர்மெண்ட் போகுது. எஸ்ஐடி வேணாலும் அவங்க போறாங்க தாவேக்க தரப்புல. கவர்மெண்ட் எதிர்த்து ஏன் சார் போகணும்? சிபிஐ விசாரணை உத்தரவிட்டு போகுது அப்படின்னு இருக்கலாமே. இன்னைக்கு அங்க போய் வாதிடுறாங்களே. கரெக்ட். அதை நீங்க ஒரே வரியில சுப்ரீம் கோர்ட்ல மை லார்ட்ஷிப் யூ நோ எனி அப்ஜெக்ஷன் given that so many cases to hand over to CBI, we got it very good result from பொள்ளாச்சி பாலியல் கேஸ்ல. அது மாதிரி அதனால மை லார்ட்ஷிப் இத நாங்க நேரா சிபிஐ கொடுத்துறோம், அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, விசாரிக்கட்டும்னு சொல்லியிருந்தா இந்த ப்ராப்ளமே இல்லையே. அப்புறமா சிபிஐ கிட்ட கொடுத்த பின்னாடி விஜய் அப்புறமா போகாம இருந்தாருன்னா இன்னும் ரொம்ப பெரிய தப்பாயிடும் இல்ல அது. அதை ஏன் கவர்மெண்ட் கொடுக்க விட மாட்டேன்னு, சிபிஐ தேவையில்லைன்னு ஏன் சொல்லுது? அப்ப கள்ளக்குறிச்சி சாராய வழக்குல ஏன் கொடுத்தாங்க? அதான் இந்த விஜய் கரூர் நெரிசல் சம்பவத்தில் அது தொடக்கத்தில் இருந்தே நிறைவாக அந்த கேள்வி கேட்குறதார். இந்த ஒரு அரசியலற்ற அரசியல், அதாவது அரசியல் மாதிரி தெரியுது, ஆனால் அரசியல் இல்லாத மாதிரியும் தெரியுது. ஆனால் அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஆனால் திரும்ப அதே கோரிக்கையை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் வாதிடுறாங்க. விஜயை பொறுத்தவரையில் முதல்ல எனக்கு காவல்துறை தான் என்னை வீட்டுக்கு போக சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ காவல்துறையிட்டே போய் நான் கரூருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த சினிமா மாயை அரசியலை அவருடைய தொண்டர்கள் இன்னும் ஸ்டாண்ட் வித் விஜய் என்று அவர் விஜய் செய்வது அனைத்தும் சரியானது என்றுதான் அவருடைய ரசிகர்கள் நம்புகிறார்கள். ஆனால் பொதுவாக உள்ள மக்கள், நபர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அதை பல்வேறு விதமாக விமர்சிக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த பிரச்சனையில் அரசியலால் இது 2026 தேர்தலில் இந்த பிரச்சனைகள் தேர்தலில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? மண்வெட்டி கையில் எடுப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தாமறிய மறந்திருப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அது
மற்றவருக்கு குழிபறிப்பார்னு வரும். மண்வெட்டி கையில் எடுப்பார், மற்றவருக்கு குழிபறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தாமறிய மறந்திருப்பான் வரும். இது எதை எவர் திட்டமிட்டு வேண்டும் என்று செய்தாலும் அது அவர்களுக்கே எதிர்ப்பாக போய் முடியும். அதுதான் இயற்கையாக அமையும். ஆகவே அங்கே ஒரு திட்டமிட்டு சதி நடந்திருக்குமே ஆனால் அது நிச்சயமாக யார் சதி செய்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டப்படுவார்கள். அவர்கள் மூடி மறைக்க முடியாது, அதை மறைத்து வைக்கவும் முடியாது. ஆகவே ரொம்ப சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணதான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. உண்மை ஒரு நாள் வெளியே வரும். இப்ப எங்க மாட்டிச்சு? மகேஸ்வரி பெஞ்சில மாட்டிச்சு. அவர்தான் ஏற்கனவே சிறப்பான சரித்திரம் வாய்ந்த தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதி. ஆகவே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அவர் ரெண்டு பக்கமும் ஏன் கேஸ் நடந்ததுன்னு கேக்குறாரு. மதுரையிலயும் சென்னையிலயும் நடக்குது. சென்னையிலயும் பிரச்சனை போட்டாங்க ஜூரிஸ்டிக்ஷன். 2 கோர்ட் இருக்கு, மதுரையிலயும் நடக்குது. அப்புறம் சென்னையில இருக்க நீதிபதியும் கேக்குறாரு. ஆகலன்னா அவர் அதிமுக சார்ந்தவர், அவங்க குடும்பம், இதெல்லாம் வேண்டாம். இது ஒரு நீதிபதியை பற்றி பேசுவதை நான் புரட்சி தலைவர் ஒரே பிரச்சனை. மதுரை கோர்ட்ல ஒரு கேஸ், இங்க ஒரு கேஸ் போடக்கூடாது. ஹைகோர்ட்ல, சென்னை ஹைகோர்ட்ல இங்க ஒரு பெட்டிஷன் இங்க போட்டு இங்க ஹியரிங் எடுத்தாரு. அங்க பெட்டிஷன் போட்டாங்க, அவர் ஹியரிங் எடுத்தாரு. 2 பெட்டிஷன் போடக்கூடாதா? நாங்க நீதிமன்றத்தில் நீங்க நல்ல அனுபவம் உள்ளவனால உங்களை கேட்கறேன். இல்ல கரெக்ட், இவர் கரெக்ட். திருச்சிக்கு அந்த பக்கம் இருந்துச்சுன்னா மதுரைக்கு போகும். ஆமா, திருச்சிக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா சென்னைக்கு வரும். அப்ப நீங்களே ஜூரிஸ்டிக்ஷனை பிரிச்சு வச்சுட்டீங்கல்ல. மதுரைக்கு எது போகணும்? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் மதுரைக்கு போகணும். இந்த பக்கம் கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், கோயம்புத்தூர் எல்லாம் சென்னைக்கு வரணும். அப்ப பெட்டிஷன் எங்க உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷனோ அங்கதான் போய் பெட்டிஷன் போட முடியும். நீ இங்கேயே கேட்ட அங்கேயே கேட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் கிளப் பண்ணணும். அது கிளப் பண்ணதுக்கு யார் அதிகாரம்? சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. இப்பதான் அங்க போயிருக்கு. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டா ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆகவே என்னை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, சத்தியம் டிவி சார்பில் இதுல எந்த பாங்கும் நமக்கு இல்லை என்பதை உறுதியாக சொல்லுவதன் மூலம் இதை சிபிஐக்கு கொடுத்துறதுதான் கரெக்ட். சிபிஐ விசாரிக்கட்டும். அதுல சிபிஐ எந்த அரசியலும் பண்ணல. பொள்ளாச்சி பாலியல் கேஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது தூக்கி கொடுத்ததாலதான் அருமையான ஒரு தீர்ப்பு வந்தது. மக்கள் போற்றக்கூடிய தீர்ப்பு வந்தது. கள்ளக்குறிச்சி தூக்கி கொடுத்துட்ட உடனே கள்ளக்குறிச்சி தூக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் கொடுத்து விட்டார். அப்ப விஜயை சார்ந்தவர்களோ எதிர்கட்சியோ மற்றவர்களோ மாண்புமிகு முதல்வரை பார்த்து கேட்பாடுகள்ல இதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதையே கொடுத்தீங்கன்னு கேட்பாங்கல்ல. இப்போ கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி எல்லாம் தேர்தலுக்கு காலத்தில் வரவில்லை. இது இப்பொழுது இன்னும் 6 மாதத்துல தேர்தல் இருக்குது. தேர்தலில் முக்கிய எதிர்கட்சியாக திமுகவை அறிவித்து விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடன் இப்போது அவர்கள் சற்று நெருக்கமாக இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் சிபிஐ விசாரணை போனால் இந்த விசாரணை அமைப்புகள் ஒருவேளை மத்திய அரசின் வளையத்துக்குள் இருப்பதாக அவர்கள் கூறும் குற்றச்சாட்டால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சமாக இருக்குமோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இது நாள் வரைக்கும் விஜய் திமுக தான் ஆபரேட் பண்ணதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இல்லைன்ற நிலைமை ஆகி போச்சு. திமுக வெர்சஸ் தாவேகான் இந்த சாவுல இருந்து 41 சாவுல இருந்து அதை தீர்மானிக்கப்பட்ட விஷயமா மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பண்றாங்க? பாஜக விஜய் வலையில விழுமான்னு சொல்லி பாஜக காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப பாஜக ஏக்குறதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருந்து அவர் தப்பிச்சு வெளியில வரணும். ஆகவே அவர் முதல்ல வெளியில வரணும், அப்புறம் தப்பிச்சு வெளியில வருது. அப்புறம் அவர் நல்ல ஆலோசகர்களை, அனுபவம் வாய்ந்த தலைவர்களை பக்கத்திலே வைத்துக் கொண்டு டிஸ்கஸ் பண்ணி வெளியில வந்தார்னா அவரால் நல்ல அரசியல் பண்ண முடியும். ஆகவே இப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை. அவர் போய் அவங்களை எல்லாம் பார்க்கணும். பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் அந்த குடும்பத்தோட 2 கலந்து அதை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை என்னுடைய கருத்து சிபிஐக்கு கொடுப்பதில் தவறில்லை. ஓகே போலேன் சார், உங்களுடைய அரசியல் அனுபவங்கள், நீதிமன்ற அனுபவங்களில் இருந்து இந்த கரூர் நெரிசல் சம்பவத்தில் உண்மை வெளியே வருவதற்கு முதலில் விஜய் வெளியே வர வேண்டும். இரண்டாவது அரசு சிபிஐ விசாரணைக்கு அதை கொடுத்தாலும் ஒன்றும் தவறவில்லை. உண்மை வெளியே வர வேண்டும் என்ற கருத்தை எங்களோடு பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. 2026 தேர்தலில் கண்ணன் இந்த டெபேட்ல கண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சரியா பாயிண்ட் பிடிச்சு கரெக்டா நீங்க ஜட்ஜி மாதிரி ரிசல்ட்டையும் சொல்லிட்டீங்க. நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.